சப்பாத்தி மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பேட்டரெல்லாம் வாட்டர் சொல்லலைங்க, கொஞ்சம் போல் தான் தண்ணி சேர்ந்து போனால் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கையிலையே வந்துட்டு இழுத்து விடுற லெவலில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கையிலையே கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டாக அப்படி இழுத்துகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது வந்து கோதுமை அடை மாதிரி செய்யலாம். நான் இது வந்து ப்ளைனாக தான் செஞ்சேன். ஆனால் இதில் வந்து நீங்கள் சப்போஸ் இந்த ஸ்டேஜில் இருக்குன்னா கொஞ்சம் போல் வெங்காயத்தை வந்துட்டு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் மல்லித்தலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகாவையும் வெங்காயம் போடும்போதே சேர்த்து போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கூட அடை மாதிரி நல்லா வரும். நீங்கள் கல்லில் போடும்போது கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால இந்த மாதிரி அங்கே இங்கே கொஞ்சம் லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இது வந்து கோதுமை அடைங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வெங்காயம்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு அடை வேணாம், சப்பாத்தி மாதிரி தான் வேணும், ஆனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போயிடுச்சுன்னு யோசிச்சிங்கன்னா பச்சரிசி மாவு கலந்துக்கலாங்க. அரிசி மாவு கலந்து கூட சப்பாத்தி மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி போட்டுக்கலாம். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, ஒரே நேரத்தில் நிறையா சப்பாத்தி போடணுன்னா இந்த மாதிரி தோசைக்கல்லில் 2-3 சப்பாத்தியை கூட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சு செய்யலாம்.